சரிங்க. அப்போ ஜெகதீசன் ஐயா, நம்ம இந்த ராம ஆ அவதாரம் பத்தின 2ஆம் பாகம். ஆ ஸோ அதில் ஆ நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாங்கய்யா. சரி. இப்போ ராமன் அப்படிங்கிற எழுத்து நம்ம உச்சரிக்கும் போது ஆஹ், நமக்கு ஆங்கிலத்துல லெட்டர்ஸ்ல நியூமராலஜில சொல்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம அந்த நோக்கத்துக்கு இல்லை இதுல. அந்த மாதிரி நான் சகஜமா பேசுறது வழக்கம். இப்ப தமிழ்ல வந்து ரகரம் வந்து தனியா வராது. அதனால உயிர் சேர்ந்துதான் அதுல வரும் அப்படிம்பாங்க. அதாவது ஈ போட்டு ரா போட்டு மா போட்டு இன் போடணும். அதே மாதிரி ராவணனுக்கும் ரகரம் தனிச்சு வராது. ராமன் அப்படிங்கிறது மாதிரி ராவணன் அப்படின்னு ஈனம் முன்னாடி வந்துடும். அ ஆ அதுக்கப்புறம் இ அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் தான் ஈன்னு அது தொடர்ச்சி போகும். அதனால இப்போ வந்து அ ஆ இ ஈன்னு முடிச்சதுக்கு அப்புறம் உ ஊ அப்படின்னு வரும். அ ஆ இ ஈ உ ஊ அப்படின்னு தான் வருது. அப்ப இதுக்கு வந்து ஒரு காரண காரியம் இதுல இருக்குது. இப்போ இப்போ ராமாயணம் அப்படின்னா ராம அயனம், அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சந்திராயணம் அப்படின்னா அது பாதைன்னு அர்த்தம், பயணம்னு அர்த்தம். ராமனின் பாதை, ராமன் சென்ற பாதை அப்படின்னா அவன் வழிபாடு, அதாவது அவன் வழிபடுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல ராமாயணம் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த இகாரம் வந்து சுழிச்சு இருக்கக்கூடிய சக்தியை குறிக்குது. சுத்திட்டு, அதாவது முதல்ல தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டாகக்கூடிய அந்த சக்தியை அது குறிக்குது. அப்போ அந்த சக்திங்கிற ஒரு பொருள் இருப்பு இருந்தா தான் ரகரம்ங்கிற நெருப்பு அச்சரம் வந்து வேலை செய்ய முடியும். அதாவது இது இந்த இடத்துல ஒரு உதாரணமா சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் ஒரு பேச்சுக்காக சொல்றது தவறு எடுக்க வேண்டாம். சிகரெட்டு நெருப்புக்கு உபாதியா இருக்கிறது. அப்ப சிகரெட்டுங்கிற ஒரு பொருள் இருந்தாதான் அந்த நெருப்பு வந்து தொடர்ந்து அதுல நிக்க முடியும். அப்ப சிகரெட் இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்புங்கிற பொருள் அதுல இருக்கும். அப்புறம் சிகரெட்டுங்கிறது மொத்தமும் இல்லாம போகும்போது, சாம்பலாக போகும்போது, அப்ப நெருப்புங்கிற ஒரு பொருளும் அதுல இருந்து இல்லாம போயிடும். அப்ப சக்தி இருக்கிற வரைக்கும் தான் இந்த ரகரங்கிற நெருப்பு, அதாவது சக்தி, சக்தியினுடைய வேகமாக சுழற்சி, அதாவது அணுக்களின் வேகமான சுழற்சி, அதுக்கு பேர் தான் ரகரம். ராமன் ரா அப்படிங்கிற நெருப்பு அச்சரம், நெருப்பு தத்துவம்னு பேரு. அப்ப வேகமான சுழற்சி தான் நெருப்பு அப்படிங்கிறது. அப்ப சக்தி இல்லாம அது இல்லை அப்படிங்கிறது தான். அதனால ருத்ரனுக்கு நெருப்பு தத்துவம், அது ருகாரம் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதனால அது வெப்பம், அக்னி இது எல்லாமே ருத்ரனுங்கிற தன்மையில இருக்குது இல்லைங்களா? அதனால ருத்ராம்சம் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ருத்ராட்சம் அப்படின்னு நெருப்பு கண்ணிலிருந்து வந்தது அப்படின்லாம் சொல்றோம். அந்த அடிப்படையில சொல்றோம். அப்புறம் ருகாரத்துக்கு ஒளி பிரகாசம். அப்ப இருதயத்துல பிரகாசம் இருக்குது, அங்க நெருப்பு இருக்குதுன்னு சாமி சொல்றாரு, வெப்பம் இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அப்ப ராமாயணம் அப்படிங்கிறதுல இந்த நெருப்பு தத்துவம். அப்புறம் மாங்கிற அச்சரத்துக்கு மகாரம், மயக்கம் அல்லது மாயை அல்லது தடை இப்படிங்கிற பல பல பொருள் இருக்கு. கடைசியில மௌனம்ங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த மௌனம் மோனம்ங்கிற ஒரு இடத்துல வருது. ரமித்தல் அப்படிங்கிற இடத்துல வந்து சேருது. ஐக்கியமாகுதல் அப்படிங்கிற இடத்துல வந்து சேருது. அப்ப அது ராமேதி ராமா ராமியா அப்படின்னு வந்துடும். ஐக்கியமா இருக்கிறது அப்படின்னு கூட ஐக்கியமா கவனத்தோட ஒருமுகப்பட்டு பார்க்கறதுல நம்ம சொல்றோம். அப்போ அதுதான் ரமித்தல் அப்படிங்கிற பொருள் கூட அதான் வருது. அதனால இந்த ரகரமாகிய நெருப்பு அச்சரம், அதாவது சக்தி, சக்தியினுடைய வேகமான ஓட்டம், அது அப்புறம் அந்த ஓட்டம் முடிந்து அது மெல்ல மாயையை கடந்து மௌனம்ங்கிற மோனத்துக்கு, ஞானத்தின் வரம்பு மோனம் அப்படிம்பாங்க, அந்த மோன நிலைக்கு போறதுதான். இது நம்ம சாதாரணமா சொல்லும்போது அகரம் என்பது தொடக்கம், உகரம் என்பது சக்தியினுடைய இயக்கம் அல்லது போக்கு, அது மகரம் என்பது அதனுடைய நிலை பெறும் தன்மை. அது அகரம் உகரம் மகரம், அதை பிந்து புள்ளி வச்சு முடிந்த முடிவா ஆகுது. அப்போ ஓம்காரத்துக்கு இது விளக்கமா இருக்கு. இப்ப சாதாரணமா நம்முடைய மூச்சே வந்து ஓம் ராம்னு ஓடுதுன்னு வச்சுக்கலாம், இல்ல ஓ இம்னு ஓடுதுன்னு வச்சுக்கலாம், இல்ல சோகம்னு ஓடுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நம்மளுடைய மூச்சு ஓடுறதும் இது ஒரு கருத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூட இன்னைக்கும் போனா இந்த சத்தம் வந்து இதே மாதிரி ரா ராம் ராங்க மாதிரி ஒரு சத்தம்
ஐயர்வாள், அது வந்து ஐயாவாள்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது திருவையாறு பக்கத்துல ஒரு இது இன்னைக்கும் அந்த சத்தம் இந்த இரவுல போய் அமைதியா இருக்கும்போது கேட்டா அந்த சவுண்டு கேட்குது சமாதியில இருந்து கூட ஒரு பேச்சு வழக்குல இருக்குது. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த இந்த சொல்லுக்காக அந்த இதை நான் கொண்டு வந்தேன். அந்த அடிப்படையில நான் வந்து இப்போ இந்த ராம நாமத்தை தாரக மந்திரமாக காசியிலே சிவபெருமான் இறந்த உயிர்களின் காதிலே சொல்லும்போது அவைகளுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கிறது அப்படின்னா அம்பாள் வந்து மடியில தாங்கிக் கொள்வதாகவும் சிவபெருமான் வந்து காதில் உபதேசம் செய்வதாகவும் ராமகிருஷ்ணர் ஞான காட்சியில் கண்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப ராம நாமம்ங்கிறது தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனசு ஸ்திரம் அடைவதற்காக ராமங்கிற மந்திரத்தை தான் இவரு சொல்லி கொடுக்கிறாரு நாரதரு வால்மீகி முனிவருக்கு. அங்க வந்து மராமரங்கள் நிறைய உண்டு. அப்போ அந்த மராமரங்களை பார்த்துதான் அவர் வந்து மராமரம் அப்படின்னு நீ சொல்லி பழக்கம் இருக்குல்ல, அதை மராமரானே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த மராமரான்னு சொல்லும்போது ராம ராமான்னு வந்துடும். அப்படியே ஒருமுகப்பட்ட தன்மையில நம்ம ஒரு சொல்லு அதே ஒருமுகப்பட்ட தன்மையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த சக்தி குறைஞ்சி குறைஞ்சி அந்த ஆற்றல் வந்து ஒடுங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆற்றல் சக்தி அந்த வேகம் ஒடுங்க வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்கம்பாரு மாணிக்கவாசகர். அந்த மாதிரி இந்த வேகம் குறைய குறைய அந்த சொல்லுடைய தன்மை, அதாவது பரா, பச்சேந்தி, மத்தியமா, சூக்கும வைகரி, தூல வைகரின்னு நம்ம நாதம் வந்து கீழே இருந்து மேல் நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுது. அப்படி 5 தன்மையா வந்துதான் வெளிப்படுது. அப்படி வெளிப்படுற அந்த நாதம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அடங்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அடங்க ஆரம்போது மௌனத்துல இருந்துட்டே அவங்க இந்த ஞாபகத்துல இருப்பாங்க. அப்புறம் அந்த ஞாபகமும் அடங்கிடும். அப்ப அது பிராணாயாமத்தின் மூலியமாகவும் அந்த பிராணன் ஆகப்பட்டது இந்த ஏகாகிர சித்தம் ஆகப்பட்டது அவங்களுக்கு வந்து சேரும்போது பிராணன் தானாகவே மேலே சென்று சேரும். அப்ப அந்த ஏகாக்கிர சித்தத்துல மனம் ஒருமுகப்பட்டு விசுவாசமாக பக்தியோடையும் உறுதியோடையும் நிலைத்த தன்மையோடையும் அவங்க அதை ஜபம் பண்றாங்க. அப்படி ஜபம் பண்ணும்போது இதுக்கான சாத்தியம் அந்த பிராணன் இயல்பாகவே பல போக்குல பல்வேறு வகைகள்ல போகக்கூடிய மனதை ஒரு சாவிகல்ப சமாதி அதை போல ஒரு பக்கமா நிலைநிறுத்துறதுக்கு அது பயன்படுது. அப்படிங்கிறதுனால ராமநாம ஜபம் அப்படின்னு இப்ப சிவவாக்கியர் பாட்டுல கூட நமச்சிவாயன்னு சொல்லுவாரு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம்பாரு. அப்புறம் சிவாய நம என்று அப்படிம்பாரு. அப்புறம் எந்தை ராம 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 என்னும் நாமமே அப்படின்னு கூட பாடுவாரு. அப்புறம் இதெல்லாம் வந்து நிறைய மகான்களும் இதை வந்து இந்த ரகர அச்சரத்தை நெருப்பு அச்சரத்தை அப்புறம் ராமனுக்கு அகத்தியர் கூட சூரியனுடைய விஷயத்தை காட்டி கொடுத்து அதை வந்து உபதேசம் பண்றாரு. அது அதே மாதிரி இத வந்து சொல்லுவாங்க ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு வந்தது அது அகத்தியர் சொல்லி கொடுத்தது. அப்ப அகத்தி ஈஸ்வர் ராமனுக்கு உபதேசம் பண்றது அப்படிங்கிறது அதுலயும் வருது. அப்போ வசிஷ்டர் கொடுக்குறாரு, விஸ்வாமித்திரர் கொடுக்குறாரு, அகத்தியரும் அங்க வராரு. இப்ப இதுவும் வந்து சேருது. அகத்தீஸ்வருங்கிறது எல்லா இடத்துலயும் வரும். அதனால இப்படி எல்லாம் குழுவுக்குறியா காட்டப்பட்டது பூரா யோக நுட்பத்துக்காக தான் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில எப்படினாலும் யோகம் சித்தியாகணும். இதுதான் அடிப்படை நோக்கம். அப்ப அவருக்கு ராமரான்னு சொல்லி கொடுத்து ராமராமங்கிற அந்த இதுல வந்து அப்புறம் அவருக்கு தன்னுணர்வு பெற்ற நிலையில தான் அந்த வால்மீகி முனிவர் உலகத்திலேயே சிறந்த ஒரு மனிதன் யார் அப்படிங்கிற உபதேசம் மாதிரி கேட்கும்போது அது ராமன் தான் அப்படின்னு சொல்லும் போது ஏகபத்தினி விரதன் ராமன், ஒருமுகப்பட்ட சிந்தனையுடையவன், ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்கிறவன் மனிதன் அப்படிங்கிறது ஏக தொழில மாத்திரம் நடத்தக்கூடியவர். அதான் அம்பரா துணியில இருக்கிற அம்பு எடுத்து ஒரு பக்கமா குறி பார்த்து சரியாக அம்பு எய்தவர் அப்படிங்கிற ஒரு இது அங்க வருது கருத்து. அப்ப தனுர் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தனுசு ராம தனுசு அப்படின்னா தனுசு ராசின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப தனுர் வேதம் அப்படிம்பாங்க. அது வந்து அந்த அம்பு எப்படி எய்த வேண்டும் அப்படின்னு. அப்ப இது சரக்கலை ஞானம்னு பேரு. அப்ப இந்த அம்பு அதை மேல் நோக்கி கரெக்டா குறிபார்த்து கொடுத்தா
அது வந்து இலக்கை போய் தாக்கி நினைத்தது முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இந்த அம்பை வைத்து எந்த சாதனை வேணாலும் செய்ய முடியும் இந்த சரம் வார்த்தை இதை வச்சு. இதுல ராமன் வந்து சிறந்த வில்லாளியாக இருக்கிறான். அர்ஜுனன் வந்து சிறந்த வில்லாளின்னு அதுல சொல்லப்பட்டது. அவர் ஊசி முனை தவம் இருந்தான்னு சொல்லப்பட்டது மகாபாரதத்துல. இதுலயும் ராமன் சிறந்த வில்லாளி அப்படின்னு காட்டப்படுது. அப்ப சிவனும் சிறந்த வில்லாளி, சிவதனுஷ் அப்படின்னு சொல்லி காட்டப்படுது. இப்படி விஷ்ணு தனுஷ், விஷ்ணு அப்புறம் அவரும் இந்த இதை அதே மாதிரி விஷ்ணுவோட அம்சமா இருக்கிற ராமரும் அந்த தனுஷை பயன்படுத்த தெரிஞ்சிருக்காரு. அப்ப நாமளும் 2 புருவங்களுக்கு மத்தியில அப்படி வடிச்சு பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு இந்த வாய் இந்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு அம்பு தொடுக்கிற ஒரு வில் தனுசு போலதான் நமக்கு காணப்படுகிறது. அப்போ வாயில இருந்து மேல் நோக்கி மூக்கு வழியாக புல் மூக்கு வழியாக தொண்டைக்குழி வழியாக உதத்துவாரம் வழியாக புருவ மத்தியை நோக்கி நாம் செலுத்தும் போது 2 பார்வையை 2ஐயும் ஒருமுகப்படுத்தி தான் மேல் நோக்கி பிராணனை செலுத்துறோம். அப்ப நம்ம சரஞ்சரமாக அப்ப சரக்கலை ஞானம்னு இதுலயும் நமக்கு உணர முடியுது. அப்ப எப்படி பார்த்தாலும் யோக நுட்பம் அப்படிங்கிற அந்த பார்வை தான் நமக்கு வருது. அப்ப ராமாயணத்துல இந்த மாதிரி பல்வேறு வகையான நுட்பங்களை நிறைய கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அடிப்படை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற நோக்கமே ராமாயணம் கதையை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம், நிறைய இடங்கள்ல புரிஞ்சிருப்போம். இருந்தாலும் இந்த சில நுட்பங்கள் அதாவது இந்த நோக்கத்துல உங்க பார்வை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த நுட்பமாக கொஞ்சம் இதை சொன்னேன். இப்ப நம்ம சாதாரணமா அந்த கதை ஆரம்பத்துல தசரதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும்போது அதுக்காக அவர் எப்படி ஏற்பாடு பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ அவருக்கு ஆரம்பத்துல அவர் ராஜாதி ராஜன் அப்படிங்கிற இடத்துல தான் தசரதன் இருக்கிறாரு. அவர் வந்து சூரியனையே போய் எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு தேவலோகம் எல்லாம் போகக்கூடிய அளவுக்கும் திறமை பெற்றிருந்தாரு. ஏன்னா சாதாரணமா 60,000 மனைவிகள்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. 60,000 நாடிகளை அடக்கி ஆள தெரிந்திருந்தார் அப்படிங்கிறது தான் அதோட தன்மை. அப்போ 60,000 நாடிகள் அடக்கி ஆள தெரிஞ்சு 72,000 நாடி நரம்புகள்னு நம்ம சொல்றோம். 72 கோடின்னு சொல்லுவாரு உண்டு. அப்போ அதை கட்டியாள தெரிஞ்சவருக்கு அவருக்கும் 10 விதமான தசரதன் அப்படின்னா 10 விதமான வாயுக்களையும் அடக்கி ஆள தெரிஞ்சவர் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நாம எடுத்துக்க முடியும். அதனால அவர் ரிஷி முனிவர்கள்லாம் அவரை பார்க்கறதுக்கு வர்றதுக்கும் இவருக்கும் பக்குவம் இருக்கிறதுக்கும் அதனாலதான் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் போன்றவர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் அவர் தனக்கு குழந்தை இல்லைங்கிறது 3 மனைவிகள் உண்டு. அப்ப அந்த 3 மனைவிகள் கூட நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதாவது சத்துவ ரஜோ தமோ குணம் இப்படின்னு எடுத்துக்க முடியும். இப்படி இல்லாம வேற 3 நாடிகளாகவும் சிறந்த நாடிகளாகவும் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா மனைவின்னு சொல்லும்போது நாடி ஏற்கனவே 60,000 நாடி சொல்றதுனால இதுவும் இடதுகலை பிங்கலை சுழுமுனைன்னு 3 நாடிகளா கூட எடுத்துக்க முடியும். அப்போ அந்த 3 மனைவிகள் வந்து கோசலை இருக்கிற, அப்புறம் கைகேயி இருக்கு, அப்புறம் சுமித்திரைன்னு இருக்கு. இந்த 3 மனைவிகள் இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லாதனால ராஜன் வந்து இசவாக வம்சத்தை சேர்ந்தவர். இசவாக சூரிய வம்சம், இசவாக வம்சத்தை சேர்ந்தவர். அவருக்கு நமக்கு வாரிசு இருந்தாதான் ராஜ்ய பரிபாலனை நல்ல விதமா போயிட்டு இருக்குது. எனக்கு வயது ஆயிட்டே வருது, நல்ல விதமா நான் ராஜ்ய பரிபாலனை பண்ணணும் அப்படிங்கிற முடிவு. அயோத்தி அப்படின்னு அயோத்தியா காண்டம் அப்படிங்கிற மாதிரி அயோத்தி மன்னனாகத்தான் அவர் இருக்கிறாரு, அறியப்படுறாரு. அப்போ இந்த அயோத்தின்னு நம்ம சொல்லும் போது இன்னொன்னு அஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எலும்புகளால் ஆன கூடு அப்படின்னு சொல்லி, எலும்புகளால் ஆன கூடுன்னா சிரசு மண்டை அப்படின்னு வரும். அப்ப அஸ்தினாபுரங்கிறது டெல்லி அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமா சொல்லுவாங்க. அப்போ அது வந்து இதுல வரும், மகாபாரதத்துல வரும். அது மாதிரி இது வந்து அயோத்தியில தான் இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு அடிப்படை ஆதாரமா வச்சு இந்த ராமாயணம் சொல்லப்படுது. அப்ப அந்த அடிப்படையில நம்மளுக்கு அயோத்தியில அவரு மன்னனாக இருக்கிறவர், சிறந்த ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடியவர், மன்னர்களுக்கெல்லாம் மன்னனா இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கிறாரு. அப்ப அந்த தூய தன்மையில தர்மத்தின் வழிப்படி ஆட்சியை சிறந்த ஆட்சி முறையை இருக்காரு. தேவர்களுக்கும் உதவக்கூடிய அந்த தன்மையில எல்லா 3 உலகங்களையும் அடக்கியாளதுன்னா ஜாக்கிர சொப்பன சுளுத்தி இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கக்கூடிய அந்த தூய மனமுடையவர், நல்ல தன்மையுடையவர். அவர் ஒரு காலகட்டத்துல காட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது தவறுதலாக
அம்பு எய்து இருக்கிறது. அந்த அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்த ஒரு இதுல வந்து அந்த சிரவணா ஏதோ ஒரு பேர் வரும். அவர் வந்து அம்பு எய்து பாதிக்க வச்சிருவாரு. அப்போ அந்த தம்பதிகள் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருந்தான். அவர் எங்களை பார்த்துட்டு இருந்தான். ஆனா நீ இப்ப அவனை அம்பு போட்டு அவனையும் பாதிக்க வச்சுட்ட. நாங்க எப்படி புத்திர சோகத்தினால தவிக்கிறோமோ அது மாதிரி நீயும் உன் புத்திர சோகத்தினால தவிக்க வேண்டி வரும்னு அவங்க மனதை ஒருமுகப்பட்டு ஒரு நினப்பு சங்கல்பம் பண்ணிடுறாங்க. அப்ப அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தவறுதலாக தான் செய்துட்டேன், மான் தான் தண்ணி குடிக்க நினைச்சிட்டு வேட்டையாட அந்த இடத்துல தவறுதலா நடந்து போச்சுன்னு மன்னிப்பு கேட்டும் அந்த சாபம் வந்து பின்னாடி வந்து தசரதனுக்கு புத்திர சோகத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படையா இருக்கிறதுங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அந்த அடிப்படையில அப்போ புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு புத்திரன் கிடைக்கும் அப்படிங்கிறது மந்திரி சுமந்திரன் மூலயமா தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷிய சிறுங்கரை சுமந்திரன் வந்து அழைச்சிட்டு வர்றாரு. ரிஷிய சிறுங்கரை பத்தி சொன்னோம்னா தனிப்பட்ட முறையில அது நிறைய விஷயம் சொல்லலாம். இருந்தாலும் லேசா ஒரு கோடு காட்டிக்கிறேன். அவர் தான் முதல்ல காமம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில இருந்து காட்டுக்குள்ளே இருந்து ஆரம்ப காலத்துல தவத்துல இருக்கும்போது முதல்ல வரும்போது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இப்ப சொல்றது. அப்புறம் வெளியில வந்து ஒரு கட்டத்துல பிச்சை எடுக்க அதாவது யாசகம் வாங்குறதுக்காக வர்றாரு. அப்போ வரும்போது மார்புல கட்டி இருக்கிறதோ அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து ஐயுற்று அந்த அம்மாவை பார்த்து பக்கத்துல இருக்க என்னம்மா மார்புல இவங்களுக்கு கட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல அவ வந்து வருங்கால குழந்தைக்காக இறைவன் வந்து அங்க ஆகாரம் வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னோன்னே ஆஹா வருங்கால குழந்தைக்காகவே ஆகாரம் வைத்திருக்கேன்னு காமம்னா என்ன அந்த ஒரு எண்ணமே இல்லாதவர் ஆகாரம் வைத்திருக்க நான் எதுக்கு இந்த பாத்திரத்தை வச்சுட்டு நான் எனக்காக எதுக்கு தேடிக்கணும், அப்ப எனக்கு ஏற்கனவே முன்கூட்டி ரெடியா தான் வச்சிருப்பாரு. அப்ப நான் இத மாதிரி எனக்கான ஆகாரத்தை யாசகம் தேடி வர வேண்டியது இல்லைன்னு அந்த பாத்திரத்தை போட்டு போயறதா சொல்லுவாங்க. அப்படித்தான் ரிஷீஸ்வரங்கிற அறிமுகம். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவரு எந்த ஒரு பாகுபாடு இல்லாம அதாவது எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் அந்த இடத்துல சம்பவத்தினால பிறந்த குழந்தை பிறந்து விடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் பிரம்மஸ்வரூபமாகி மோட்சம் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிறந்த குழந்தை நிக்காது. எல்லா குழந்தையுமே எந்த தாய்க்கு பிறக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய அதுக்கப்புறம் அவர் வந்து அதை கண்டுக்க மாட்டாரு. பற்றில்லா தன்மையில இயங்கிட்டு இருந்த நிலையில இருந்தது. அப்ப கடைசியா ஒரு தாய் மட்டும் அதை கட்டி அவர் காலை பிடிச்சிட்டு அந்த குழந்தையை நிலை பெறுவதற்காக சங்கல்பத்தினாலே நீங்க எல்லாம் சாதிக்கிறீங்க, இந்த ஒரு குழந்தையை நிலை பெற்று வாழ்வதற்கு அருள் புரியுங்கள் கேட்கும் குழந்தையாக அது ஒரு அப்படியே அந்த கதை வந்து தொடரும். இப்ப நம்மளுக்கு அது வேண்டாம். இப்ப இந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ரிஷியேசருங்கிற கூப்பிட்டுதான் இந்த யாகத்தை ஃபர்ஸ்ட் அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. இப்ப அஸ்வம்னா எல்லாத்துக்கும் தெரியும், குதிரை. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் தான் நமக்கு முதல் நட்சத்திரமா மேசராசி இருக்குது. இப்போ அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வினி தேவர்கள்னா நெருப்பு மூலியமா தேவர்களுக்கு அவிர்வாகம் கொண்டு போய் சேர்க்கிறவங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம நெருப்புல மூச்சு காத்து வழியாதான் நம்ம சத்து எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்குது. விட்டமின் சக்தி எல்லாமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த வெப்பம் எல்லாமே கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ பிராணசக்தி நமக்கு கிடைக்குது அப்படின்னு. சூரியன்ல 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சத்து நம்மளுக்கு வந்து 8 நிமிஷம் கழிச்சு வந்து சேருது அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா ஆற்றலும் நமக்கு வந்து சேருது இல்லையா? அந்த மாதிரி அஸ்வினி தேவர்கள் தான் கொண்டு வந்து இந்த மூச்சு காற்று தான் நமக்கு சத்தை கொண்டு வந்து சேர்க்குதுங்கிறதுக்கு அது உதாரணமா வச்சு அதுதான் காலபுருஷனுடைய தலை மேசராசின்னு சொல்லி அதுல சூரியன் உச்சம் பிராணனை வந்து உச்சமா வச்சு அப்புறம் பரணி நட்சத்திரம்னா சிமிழ் குப்பி அதுல வந்து சத்து பொருள் இருக்கிறது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப அஸ்வினி பரணி கிருத்தின்னு 3 நட்சத்திரம். கிருத்தியோட முதல் பாதம் மொத்தம் 9 பாதம் அதுல இருக்குது. ராசிக்கு 2.25 பாதம் அப்படின்னு 2.25 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் ஞான ஜோதிடமா பார்க்கும்போது அந்த பார்வையில இருக்கும். இந்த அடிப்படையில நான் இதை சொல்ல வரேன். ஏன்னா சூரிய உச்சம் அப்படிங்கிறது ராமனுக்கும் அது சம்பந்தம் இருக்குங்கிறதுனால இது ஒரு காரணமா நான் காட்டினேன். இப்ப அந்த அடிப்படையில நமக்கு இந்த அஸ்வினி தேவர்கள்
அதை பத்தி நான் சொன்னேன். அப்ப நம்மளுடைய பிராணன் மூச்சு காற்றா ஆகுது. இது மாதிரி அஸ்வமேதம்னா, அஸ்வம்னா குதிரைன்னு அர்த்தம். இப்போ அஸ்வகந்தா லேகியம்னு அது தனியா வைத்தியத்துல இருக்குது. இப்ப நான் அதெல்லாம் கொண்டு வரல. இப்படி எல்லாம்னா விசேஷ சக்தி பொருந்தியது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றேன். சோர்வில்லாத சக்தி உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சோர்வில்லாத சக்திக்கு குதிரை இருக்குது. அப்ப குதிரை சக்தின்னா சக்திக்கு அழைக்கிறது. அந்த சக்திக்காக சொல்ல வந்தேன். இப்போ இந்த சக்திங்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்ல பாருங்க. உகரம் அப்படிங்கிறதுக்கு அந்த சக்தியுடைய ஆ அப்படிங்கிற சக்தி வெளியே வந்து ஆ அப்படின்னு விரிவடைந்த நிலையில உகரம்னு நீட்சி ஆகுது. இப்போ பிள்ளையார் சொல்லி போட்டு எல்லா காரியத்தை தொடங்குறது அப்படிம்பாங்க. அந்த சுழிச்சு அந்த அந்த இ அப்படிங்கிற சொல்லணும். அப்படிங்கிறோம். அந்த இகரம்ங்கிறது சுழிச்சுது, அப்புறம் ஈன்னு விரிவடையுது, அதுக்கப்புறம் உகரமாக ஊன்றி போகிறது. அந்த உகரம் ஊ என்று நீண்டு போகிறது, தொடர்கிறது. அப்ப சங்கு ஊதும்போது ஊன்னு ஊதிச்சு அப்படிம்பாங்க. அப்போ அதோட தொடர்ச்சியை சொல்றதுக்காக நம்ம சொல்றோம். அப்போ உயிரெழுத்துக்கள்ல இந்த மாதிரி நம்ம சொல்ல வரோம். அப்புறம் இந்த உகரத்தை காரணமாக வைத்து உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேக்கிலார் இருந்து முதல் பாடலாக ஊ அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறார். அகரம் உகரம் அகரத்துல நடுவுல இருக்கிற அந்த சக்தி தன்மைங்கிறது தான் நமக்கு அடிப்படையா இருக்கிறது. அதனால அவர் அப்படியே அப்புறம் நம்மால் வந்து உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னு அதுவும் அவரும் உகரத்தை வச்சு ஆரம்பிக்கிறாரு. உலகம் யாவையும் தாமுலாக்கள்னு கம்பராமாயணத்துல முதல்ல அவரும் ஊ அப்படிங்கிறத எழுத்த வச்சு ஆரம்பிக்கிறார். ரெண்டுங்கிற அர்த்தத்துல சூரியன் சந்திரன் ரெண்டு தன்மையும், உயிர் சக்தி ஒளிசக்தி விந்து நாதம்ங்கிறது ரெண்டு தன்மையும் இந்த தமிழ்ல காங்கிறது ஒன்ன குறிக்குது, ஊங்கிறது ரெண்டை குறிக்குது. அந்த ரெண்டுங்கிறது சக்தி. இந்த சக்திங்கிறது நமக்கு சூரிய சந்திரனை வச்சுதான் எல்லாமே. அப்ப சூரிய சந்திரன் வச்சுதான் சகலமே இருக்கிறதுனாலதான் இந்த உகரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதாவது 8 குணங்களுடைய இறைவனுடைய பாதம் அல்லது நாசனம் அசு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலத்தை குறிக்கிறது. அச்சரம் அழியாத தன்மை, அதாவது சரரகிதம் அச்சரம், சலனம் இல்லாதது, நிச்சல தத்துவமாக இருப்பது அப்படிங்கிறது அகரம்ங்கிறது. அச்சரம்ங்கிறது அழியாதது அப்படிங்கிற பொருள்ல வருது. அச்சர அபியாசம் தான் சித்தத்திற்கே பேரு. அதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ அஸ்வமேத யாகம் பண்றதுன்னா யாகத்துல வந்து ஹோமம் பண்ணுவாங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க, வேள்வி ஏற்றுதல் இதற்கு பேர். அந்த வேள்வி ஏற்றுவது ஒரு தொழில். வேதம் ஓதுதலும் ஓதுவித்தலும் வேள்வி ஏற்றி தருதல் இதெல்லாம் வந்து அவங்களோட தொழிலா இருக்கிறதுனால ரிஷியேசங்கிறோம் அந்த பிரம்மஞானியா இருந்து பிரம்மத்தை உணர்ந்தவராக இருந்ததுனால அந்த வேலையை அவர் செய்யறார். அப்ப அந்த யாக குண்டத்துல அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றது எதுக்காக அப்படின்னா யக்ஞமும் பண்ணுவாங்க, ஹோமமும் பண்ணுவாங்க. இந்த யக்ஞம்ங்கிறது என்னன்னா அந்த மந்திரம் சொல்லும் போது மனம் அமைதியாகிவிடும், ஒருமுகப்படுது இல்லையா, இறைவனை போற்றி இறைவன் மட்டுமே நினைத்து கொண்டு இருத்தல் அப்படிங்கிற இடத்துல அந்த ஒரு சங்கல்பமா இருக்கும்போது மனம் அவங்க அமைதி வரும். அந்த மனம் அமைதி பெறுவதற்கு அப்புறம் தான் மற்றது பண்ண முடியும். அதனால யாகம்னு பண்ணா யக்ஞம்னு பண்ணுவாங்க. இப்ப யக்ஞோபவீதம் அப்படின்னு இந்த பூணூல் பிராமணர்கள் போடும்போது சொல்லுவாங்க. அதாவது பூணூல் கல்யாணம்னே சொல்லுவாங்க. அந்த 3 வயசு முடிஞ்சு 4வது வயசு முடிஞ்சு 5வது வயசு ஆரம்பிக்கும் போது பூணூல் கல்யாணம் போடுறது அப்படின்னா முடியலன்னா அப்புறம் 11வது வயசுல என்னமோ பண்றதுன்னு வழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த பூணூல் கல்யாணம் என்னன்னா 3 முப்புரி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறம் அந்த முப்புரி நூல் வந்து நம்ம காலத்துல பழக்கம் இருக்கு. நிறைய காஸ்ட் ஜாதி அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்து அவங்க எல்லாமே அதை வச்சிருந்தாங்க. அது என்னன்னா அது ஒரு அடையாளமா வச்சிருந்தாங்க. அப்ப யாக யக்ஞம் பண்ணும்போதும், திருமணம் செய்யும் போதும், எந்த வேள்வி ஏற்றும் போதும் அந்த நூலை எந்த பக்கம் மாத்தி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சூரியகலை, சந்திரகலை, அக்னிகலை ஆகிய சொல்முனை கலை, இந்த மூணும் சேர்ந்து. அப்ப சூரியன், சந்திரன், சுழுனை, இந்த மூணையும் சேர்ந்துதான் முப்புரி நூலா போட்டிருக்காங்க. இப்ப நம்ம சிவலிங்கத்துல எங்கேயாவது நல்லா போய் பார்த்தோம்னா, பானலிங்கம் தவிர நீ எங்க சிவலிங்க பிரதிஷ்டையா இருந்தாலும் அங்க போய் பார்த்தீங்கன்னா, அந்த 3 நாடிய அவங்க கீழ இருந்து மேல் நோக்கி அந்த நாடி போறத அங்க அதுல சிவலிங்கத்துல வந்து சிற்பி செதுக்கி வச்சிருப்பாரு, காமிச்சு கொடுத்திருப்பாரு. மேல வரைக்கும் போகுது, அதை காமிச்சிருப்பாரு. அப்ப நமக்குள்ள அந்த பிராண சக்தி தான் நம்ம ஜீவன்ல இயங்குது. அப்ப தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம்ங்கிறதுக்கு அது புறத்துல ஒரு அடையாள சிம்பிளா வந்து அதை வச்சிருந்தாங்க. அப்ப இவங்க அந்த சரத்தை, அதாவது சுவாசத்தை உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். தன்னுடைய பிராணனை நஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக, முறைப்படுத்துவதற்காக, கல்யாணம்னா உயர்ந்த குணம்னு அர்த்தம். அப்போ பூணூல் கல்யாணம்னா சரியா அந்த சுவாசத்தை, பிராணனை பயன்படுத்துறதுக்கு காயத்ரி மந்திரமாக, அதாவது இந்த காயத்தை பேணி போற்றுவதற்காக பாதுகாக்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு காட்டப்பட்ட வழிமுறை தான் அந்த பூணூல் கல்யாணம்னு சொல்லக்கூடிய அந்த. ஐயா கட் ஆயிடுச்சுங்க ஐயா. வந்துருவாருங்கம்மா, பேசிட்டேன். ஹலோ ஐயா ஜெகதீசனே, கேக்குதுங்கய்யா. கேக்குது. அதான். அதனால அந்த பூணூல் கல்யாணம் அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம்.
அது அந்த மாதிரி இந்த உயர்ந்த நிலைய பெறக்கூடிய ரிஷியேஸ்வரங்கர் அவர் அந்த பிரம்மத்தை உணர்ந்தவர் தான் பிராமணன் அப்படிங்கிற தன்மை இருக்குது. அதனால அவங்கள கூப்பிட்டு அந்த வேள்வியை இயற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அஸ்வமேத யாகத்தை முதல்ல செய்கிறார். அஸ்வமேத யாகம் தான் ஃபர்ஸ்ட் இயற்றுறாங்க. அப்போ அந்த நாடு பிடிக்கிற அந்த ஒரு தன்மையுமா மற்ற ராஜ்யங்கள் இருக்கவங்கலாம் இவர் ராஜாதிராஜன் மன்னாதி மன்னனால மற்றவங்களாம் அது கட்டுப்பட்டவங்க அப்படிங்கிறது இது இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் ஃபர்ஸ்ட் அதை செய்து முடிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம், இப்படி எது வேணுமோ எல்லாத்துக்குமே யோகம். ஒரு தங்க குடம் வேணும்னா கூட அது வேணும்னா அதுக்கு ஒரு யாகம் ஹோமம் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவருக்கான ஒரு என்ன ஜீவன் உபஜீவனத்துக்கு அது வாங்கிட்டு போய்க்க வேண்டியது. அப்படிதான் அந்த வழிமுறைகள்ல பழைய காலத்துல இருந்திருக்கிறது. நாம அப்படிதான் அதை புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்குது. அப்புறம் பின்னாடி அது தொழிலாக கட்டாயமாக செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுருச்சு. அதெல்லாம் தவறாக மூட நம்பிக்கையெல்லாம் புகுந்து இருக்கிறதுக்கு பொருள் ஆதாய நோக்கமாக இருந்து தெய்வீக தன்மைங்கிறது மாறுபட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத காலத்தினால நம்மளுக்கு மாறுபட்டு போச்சு. அப்போ புத்திரகாமி யாகம் பண்ணி அதுல அப்புறம் அக்னி தேவன் பாயாசத்தை கொண்டு கொடுக்குறாரு. அப்போ அந்த பாயாசத்தை பங்கிடுறாங்க. அது கோசலைக்கு ஒரு பங்கு, கைகேயிக்கு ஒரு பங்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் கடைசியா இருக்க சுமித்திரைக்கு 2 பங்கு கிடைக்குது. அப்புறம் இவருக்கு முறையே ராமன் கோசலைக்கு புத்திரனாக வைக்கிறாரு. அப்புறம் கைகேயிக்கு பரதன் புத்திரனாக வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சுமித்திரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும் புத்திரர் 2 பங்கு சாப்பிட்டதுனால 2 புத்திரர் வைக்கிறாங்க. அப்போ தசரதனுக்கு 4 குமாரர்கள் கிடைச்சிட்டாங்க அந்த யோகத்தினால. இப்ப இதை நம்ம மனம் சித்தம் புத்தி ஆகாரம் அப்படி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அந்த அடிப்படையில நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். தசரதன்ங்கிற ஜீவன் அப்படிங்கிற இடத்துல அது அந்த அடிப்படையில கூட புரிஞ்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் நம்ம இதை யோக நுட்பமாக தான் இதையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இதெல்லாம் போதிச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா குலகுரு வச்சுதான் கத்துக்கிறாரு. இதெல்லாம் நடக்குது. அப்ப எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் எல்லா விஷயமும் சொல்லித்தரப்பட்டு வரும்போது ராமன் ஒரு பக்கம் அப்படியே வெளி உலகத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோடனே அப்படியே முகம் வாடி போய் 2 கட்டம் வயசும் 15-16 வயசா ஸ்வீட் 16ன்னு பொதுவா சொல்றாங்க. இருந்தாலும் அதை எனக்கும் கூட அந்த 16 வயசுல என்ன உலகம், இதுக்கு மேல ஒன்றும் மீனிங்கே இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்தது. அந்த வயதுலாம் அவரும் போய் அப்படி ஸ்ட்ரக் ஆகி உட்கார்ந்து மனசு ஒரு மாதிரி சோர்ந்து போற மனநிலை அவருக்கு இருக்குது. அந்த மனநிலையை தசரதன் தகப்பனார் இல்லையா விழிப்புணர்வோட பையன் மேல இருக்கிற கவனத்துல அவர் எதுமோ புரிஞ்சிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் சொல்லணும்ட்டு குரு விஸ்வாமித்திரையும் வசிஷ்டரையும் அவர்கிட்ட அனுப்பிய பையனுக்கு கொஞ்சம் அப்படியோ இருக்குதுங்க, நீங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் கூப்பிட்டு அந்த சில விளக்கங்களை கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் கொடுத்து அவரை ஆறுதல் படுத்தி அவர் திருப்தி பண்றாங்க. இந்த உலகம் நிலையானதா பொய்யானதா இருக்கிறது, இதுல எதுவும் உண்மை இருக்கிறதா, இந்த பாரதியார் பாடுற மாதிரி நிற்பதுவே நடப்பதுவே நீங்கள் எல்லாம் வெறும் சொப்பனம் தானா, உண்மையில எதுவும் ஆழ்ந்த பொருள் இல்லையோன்னு பாடுறாரு. அந்த மாதிரி நிலைமை ராமருக்கு இருந்தது. அப்போ யோக வாசிஷ்டங்கிற நூலா மாறிடுது. விஸ்வாமித்தரும் வசிஷ்டரும் அவர் கொடுக்குற உபதேசம்
என்ன அந்த உபதேசம் தான் நம்ம யோக வாசிஷ்டம்ல இந்த யோக நிலையை பத்தி நிறைய நுட்பங்களை அந்த நூல்கள் அழகழகா பார்க்கலாம். அது தனியா கூட ஒரு சப்ஜெக்டா பேசும்போது அது விரிவா பேசலாம். அந்த அடிப்படையில யோக வாசிஷ்டம் மிகச்சிறந்த ஆன்மீக ஞான நூலாக அமைந்து விட்டது. அப்போ அந்த 16 வயசுக்கு மேல அந்த நூல் அந்த ஒரு ஆதாரம் சொன்னதுக்கு அப்புறம் அது மனசு தேத்தின ஒரு தெளிவான நிலைமை வந்துடுது. அப்புறம்தான் வந்து விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த யாகத்தை வந்து ஒரு 3 பேர் தடுக்கிறாங்க. அந்த 3ம் அசுர குலத்தை சேர்ந்தவங்க 3 பேரும். தாடகை ஒண்ணு, 2 பேர் ஆண். அது சுபாகுன்னா இன்னொரு பேர் ஏதோ ஒரு வரும். மாரீசன். ஆமா, மாரீசன். அப்ப இந்த மரிசன் அப்படின்னு வரும். அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து தடுக்கிறாங்க. இத வந்து ராமரும் லட்சுமணனையும் நான் கூட்டிட்டு போறேன். இது ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அது இருந்தாலும் மனப்போராட்டம் இருக்கு. அத வசிஷ்டர் புரிஞ்சுட்டு வசிஷ்டர் வந்து உறுதியா ஆறுதல் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க துணியை அனுப்புங்கிறார். அப்போ வசிஷ்டரும் சொன்னதுனால, குலகுரு எல்லாம் சொன்னதுனால, அப்புறம் கடைசியில கல்யாணம் பண்ணிக்குது வசிஷ்டனை வாங்கி புனைந்தான் மௌலின்னு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணது, திருமணத்துக்கு நாள் நிச்சயிக்கிறதுலாம் வசிஷ்டர் தான் பண்ணாருன்னு வரும். அப்போ வசிஷ்டர் சொன்னா அதுக்கு மாத்து கருத்தே இல்லாம விஸ்வாமித்திரர் கூட அனுப்பிச்சு வச்சிடுறாரு. அப்போ விஸ்வாமித்திரர் அந்த யாகம் பண்ற இடத்துக்கு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது பலை அதிபலைங்கிற மந்திரத்தை உபதேசிச்சு தான் கூட்டிட்டு போறாரு. காட்டுக்குள்ள போனாலும் பசி தாகம் இதெல்லாம் வெல்லக்கூடிய மந்திரமாக. அதுதான் நம்ம சித்தவித்து தான் கரெக்டா பண்றோம். அது நல்லா சரியா பண்றோம் அப்படின்னு தான். அதாவது வாயுவை பச்சனம் செய்ய வேண்டும் கிருஷ்ண பாரதி அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி லாகிரி மகாசேரு சொன்னாரு. அப்புறம் இல்பாலா யோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உபதேசம் ஆகணும், லாகிரி மகாசேர் உபதேசம் ஆகணும்னு நினைக்கிறேன். உண்டு வாழ்பவர்னா பவஹாரி பாபா, வாயுவையே பச்சனமாக சாப்பிட்டு வாழ்பவர் அப்படின்னு. அப்போ பலை அதிபலை அப்படிங்கிறது வந்து இந்த பசி தாகத்தை வெல்லுவதற்கு பிராணனை கொண்டே கட்டுப்படுத்துவது அப்படின்னு. அவங்களோட சில சமயம் குறைஞ்ச ஆகாரம் இருந்ததுன்னா குறைஞ்ச ஆகாரம் பண்ணிட்டு நிறைய பிராணாயாமம் பண்ணா அது சமாளிச்சுக்கோங்கிற உண்மையை தெரிஞ்சு வச்சிருந்தேன் நானும் கூட. அதனால நிறைய நேரங்கள்ல அப்படி கூட பண்ணிக்கும். அப்படிங்கும்போது அது சரியா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், பிராணனும் நல்ல விதமா பண்ணிக்க முடியும். அப்புறம் நிறைய ஜீரணம் பண்றதுக்குன்னு ஆகிற பிராண நஷ்டமும் ஆகாது. அதனால பலை அதிபலைங்கிறது இந்த இதுக்கு சரியான கருத்து தான். அப்ப அந்த விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்து தான் ராமலட்சுமணனை கூட்டிட்டு போறாரு. இதுல ராமன் வந்து முழு சாத்வீகமான குணத்துல இருக்கிறாரு. இப்போ இவர் புத்தி அல்லது விழிப்புணர்வு சக்தி அது ஏகாக்கிர சித்தம்னு லட்சுமணன் வந்து அழைக்கப்படுறாரு. இப்ப இடையில வந்து இந்த கொஸ்டின்ல எனக்கு இந்த கேள்வி வச்சிருந்தாரு. ஏகாகிர சித்தமா கவனம் உடையவரா லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரமேஷ் வந்து பிடிஎஃப்ல கொடுத்திருந்தாரு. அதனால அது சொல்றேன். அப்போ ஏகாகிர சித்தம் அப்படிங்கிறதையும் கவனத்தோட இருக்கிறவரும் விழிப்புணர்வோடு இருக்கிறதும் அப்படிங்கிறது தான் இந்த லட்சுமணனோட நிலைமை. அப்ப இந்த 2 பேரையும் கூட்டிட்டு தான் அவர் போறார். அப்போ சாத்வீக லட்சணம். அப்போ அசுரத்தன்மை தீய தன்மைகள் துக்ககரமான துர்விஷயங்களை ஆசை கோபம் காமம் இந்த மாதிரி மோசமான விஷயங்களை எல்லாமே அந்த யாகத்துல அதாவது ஞான யக்ஞம் ஞான யோகம் பண்றதுக்கு ஆரம்பிக்கும் போது அதுக்கு தடையாக ஞான வெற்றி பெற விடாமல் தடையாக வரதான் அந்த யாகத்துல ஓமத்துல போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறதான். காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய 8 விதமான கெட்ட குணங்களை யார் ஒருவர் வேறற நாசம் செய்கிறாரோ அந்த அசாதாரண வைத்திருக்க நமஸ்காரம் அதையெல்லாம் இல்லாம பண்றதுக்காக பண்றது மாதிரி தான் அந்த ஞான வேள்வி யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு தடையாக அசுர சக்திகள் கலந்து எழுது வரும்போது அதை உள் போராட்டமாக கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்போ அதை வந்து இந்த லட்சுமணன்கிற விழிப்புணர்வையும் சாத்வீக குணங்கிற ராமனுடைய தன்மையில ஃபர்ஸ்ட் தடாகையை வதம் செய்யறாங்க. அதாவது சக்தியோட அம்சம்னால அந்த தீய சக்தியை ஃபர்ஸ்ட் வதம் செய்கிறார். அதை கால் பெருவிரலால் அவர் அந்த தள்ளி விடும்போது அது சந்திர மண்டலம் தாண்டி சூரிய மண்டலத்துல விழுந்ததுன்னு சொல்லணும் சாதாரணமா சொல்லும்போது. ஆனா அப்படி சொல்லப்படலை. சூரிய மண்டலம் தாண்டி சந்திர மண்டலத்தில் சென்று விழுந்தது. நான் கூட ஏதோ மிஸ்டேக்கா நினைச்சேன். இல்லை, அது சரிதான். ஏன்னா அந்த வந்து பிராணனாகிய அந்த தன்மையில போய் அது சேருது. அப்போ அதையும் கடந்து சந்திர மண்டலத்தில் போய் சேருது
அந்த தாடாகைன்னு அப்ப கெட்ட சக்தி வீணா விரயமாக அழிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு தன்மை. அப்புறம் அவ்வளவு தூரம் தள்ளி போய் விழுந்தோம்னா மனம் ஒருமுகப்பட்ட தன்மை, மனம் கடந்து போன தன்மை அப்படிங்கிறனால அது மனத்துக்கு வெளியில வைக்கப்பட்ட தன்மை அப்படிங்கிறதாவும் நமக்கு அது காட்டப்படுது. அப்ப சூரிய மண்டலம் தாண்டி சந்திர மண்டலங்கிற மன ஒருமுகப்பாடு வந்த உடனே நமக்கு ஞானம் என்கிற சாந்தி வந்து சேருகிறது. அப்போ தீய சக்தி அப்பொழுது அழிந்து போகிறது. மனம் குவிந்தது, மன ஒருமுகப்பாடு, பரிசுத்தமான தன்மை மனதிற்கு ஏற்படும் போது அது ஜீவனுடைய சக்தியோட இணைஞ்சதுனால ஆத்ம சக்திங்கிற ஒரு தெளிவு அதுக்கு வந்ததுனால அந்த சிவமாம் தன்மையில தீமைகள்லாம் இல்லாமல் செய்யப்படுகிறது, தூய தன்மை நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதோட தாத்பரியமா நமக்கு அது புரியுது. அப்ப அந்த அடிப்படையில அவர் தாடகை வதத்தை பண்றாரு. அப்புறம் மரிசன், அப்புறம் வந்து இன்னொரு பேர் சொன்னப்போ அந்த அவரையும் அந்த என்னமோ பண்ண வரும், அவரையும் இது பண்றாரு, சுபாகன ஏதோ ஒரு பேர் வரும், அவரையும் இல்லாம பண்றாங்க. அப்போ 3 பேரும் இல்லாம பண்ணோம்னா யாகம் தடையின்றி நிறைவேறி விடுகிறது. இந்த பாலகாண்டத்துல அவ்வளவு வருது. அப்புறம் நிறைவேறிட்டோம்னா இனி இதுக்கப்புறம் இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல்ல இந்த மனதை வென்ற ஒரு தன்மை உண்டாகிறது. இனி வந்து ஆத்ம தன்மை அல்லது சித் சக்தியோடைய துணை. சித் சக்தி தான் சீதை, அதாவது தூய சித்தம், சித் சக்தி. அது சித்தத்துல தான் எல்லா உண்மையும் மறைஞ்சிருக்குது. அந்த சித்தத்தை பத்தி எனக்கு லேசா சொன்னேன். நாளைக்கு கொஞ்சம் சொல்லும்போது அந்த சித்தத்தை பத்தி கொஞ்சம் அதிகமா சொல்றேன். உங்க டைமிங்காக இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்றேன். அதாவது என்னன்னா, அப்ப இந்த சித்த சக்திங்கிற அந்த சீதையை போய் திருமணம் செய்வதற்கு இந்த குருநாதர் வந்து இத தன்மை உண்டான மனமாகிய குரு ஏற்பாடு பண்ற மாதிரி அந்த நிலைமை உண்டாகுது. அப்போ அந்த சிவ தனுஷை முறித்து அவர் வந்து ஜனகருடைய இதுல மிதிலை நகரத்துக்கு ஏவி இந்த குருவுக்கு ஒரு அதாவது உதவி செய்து சேவை செய்து அதன் காரணமாக அதனோட பலன் அப்படிங்கிறதோட பிரயோஜனமா அவருக்கு திருமணம் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கு ஏற்பாடாகிறது. அண்ணனும் நோக்கினால் அவனும் நோக்கினான்னா அங்கேயும் அந்த பார்வை சம்பந்தம். அப்ப சித் சக்தி அப்படிங்கிறது அது உணர்ந்து அந்த தெய்வீக அறிவு அப்படிங்கிறது தான் சீதையோட தன்மை. அந்த சீதையோட ஆத்ம தன்மைங்கிறது அதுதான். அப்போ அதை கைப்பிடிக்க கரம் பிடிக்கிறதுக்கு இந்த சிவதனுசு அப்படிங்கிற வில்லை உடைத்த பிறகுதான் அது முடியுது. அப்பதான் பரசுராமர் வந்து பார்க்கிறதாகவும், அப்புறம் அவரு விஷ்ணு தனுசை கொடுத்து அதை ஏற்றும்போது இவர் தெய்வாம்சம் வருதுன்னு மொத்த தெய்வத்தன்மையும் ராமர்கிட்டே ஒப்படைச்சதுனால ராமன் அங்கேயும் புகழ்ந்த தெய்வீகத்தன்மை பொருந்தியவன் எல்லாரால அங்கீகரிக்கப்பட்டு அந்த திருமணம் நடைபெறுகிறது. அப்போ நடைபெற்றதுனால லட்சுமணனுக்கும் பரத சத்ருகனுக்கும் அதே மாதிரி முறையே ஆகுது. லட்சுமணனுக்கு ஊர்மிளைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சத்ருகனுக்கும் பரதனுக்கும் கூட ஒரு பேரு எனக்கு டக்குன்னு இப்போ ஞாபகத்துக்கு வரல. அவங்களுக்கும் திருமணம் ஆகிடுது. அப்புறம் அது அந்த சக்தியை தான் குறிக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அந்த சக்தியை தான் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த அடிப்படையில் அதுக்கப்புறம் அவங்க அயோத்திக்கு வர்றாங்க. அயோத்திக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சரின்னு இனி சரி அப்போ இந்த கூட்டிட்டு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் அப்போ ராமனுக்கு நம்ம பட்டாபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை தசரதன் எடுக்கிறார். அப்போ பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முடிவு எடுக்கும் போதுதான் கைகேயி தான் முதல்ல ஒரு போர்ல உதவி செய்ததை காட்டி அந்த முதல்ல கொடுத்த எனக்கு வரத்தை எனக்கு இப்பொழுது அதுல ஒரு வரம் வேண்டும் அப்படின்னு தன்னோட மந்திரியாகிய இருக்கக்கூடிய அவர் அந்த பிரதேசத்தை வந்து கூட்டிட்டு வந்த அவங்க சொந்த கேகய நாடுன்னு பேர், கேகய நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த உடன் வைத்திருந்த அது வேலைக்காரி அல்லது மந்திரி அல்லது சேவை பண்ணுகிறவ அப்படின்னு கூனின்னு அர்த்தம். அந்த கூனிக்கு வந்து சின்ன வயசுல ராமர் வந்து கூனை நிமித்துறதுக்காக விளையாட்டுத்தனமாக ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒரு களிமண் உருண்டையை வச்சு வில்லால அடிப்பாரு. அந்த வலி அந்த கூன் நிமிராது. அப்போ ஒரு அந்த முயற்சியில அந்த ஞாபகம் வச்சிருந்து ஒரு சிறியவரை கூட நம்ம இகழக்கூடாது, பாதிப்பு உண்டு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இதுல இருந்து நமக்கு ஒரு புரிதல் உண்டாகுது. அப்போ கரெக்டா அவரோட பட்டாபிஷேக நேரத்துல ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் போதும் செய்து கொண்டு சொல்லும் போதும் மலர்ந்த முகமாக மலர்ந்த தாமரையாக அமைதியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இல்லை நீ காட்டுக்கு போகணும் 14 வருஷம் அப்படின்னு தசரதன் கூப்பிட்டு சொல்லும் போதும்
அப்பமும் அவர் முகம் வளர்ந்த சாந்த சித்தமாகவே இருந்தது. அப்ப சாட்சி நிலையாக, சமநிலை பெற்ற மனிதனாக, உயர்ந்த மனிதனாக அவர் கருதப்படுகிறார். இந்த கேள்வி நேர்ல கேட்டிருந்தோம் வந்து, அதனால இந்த கருத்தையும் சொல்றேன். அந்த சமநிலை பெற்ற மனிதனாகவே ராமன் காணப்பட்டார். அப்ப அந்த அடிப்படையில அவருக்கு அந்த வரத்தை அப்புறம் அவருக்கு ரொம்ப மனப்போராட்டம் உண்டாகிறது. இருந்தாலும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு சம்மதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாரு. அப்புறம் ராமன் வந்து காட்டுக்கு போறதுக்கு சீதையோட சேர்ந்து கிளம்பும்போது லட்சுமணனும் நானும் வரங்கிறான். ஊர்மலை வந்து வரல. இவங்க 3 பேர் மட்டும்தான் காட்டுக்கு புறப்படுறாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க வழி அமைச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பரதனுக்கே முடிசூடணும் அப்படிங்கும்போது உத்தர சோகத்தினால இவருக்கு மனசு ரொம்ப உடைஞ்சி வாழுது தசரதனுக்கு. இந்த இடத்துல நம்ம தசரதனுக்கு அந்த தன்மை இருக்குது. அப்புறம் மக்கள் வந்து அயோத்தியோட நகர எல்லையை தாண்டி காட்டுக்கு போகுது. ஊர் மக்கள்லாம் போக வேண்டாம் தடுக்கிறாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம சரி அது வரைக்கும் கடைசி வந்த வரைக்கும் வந்து ஊர் எல்லை வரைக்கும் வந்து வழியை நிறுத்தி வச்சுட்டு வர்றோம் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்தோட நம்ம இன்னைக்கு இதை 10:23 ஆயிடுச்சு பூர்த்தி பண்ணிக்கிறோம். மேற்கொண்டு விஷயங்களை வந்து நாளைக்கு தொடர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 3வது பாகத்துல தொடர்ந்துக்கலாம். சரிங்களா? நமஸ்காரம். சரிங்க, அப்போ நாம நிறைவு பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. கேக்குதுங்க. ஹலோ, கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. ஆமா உங்களது டவர் ப்ராப்ளம் இருக்குங்க. ஹலோ, கேக்குதா? அப்படியா? ஆமா எந்த இடத்துல விட்டுச்சு தெரியல. இல்ல கடைசி வரைக்கும் கரெக்டா கேட்டுச்சு. இப்ப நீங்க நிறைவு பண்ணும்போது தான் இப்போ ரொம்ப கேட்டு வந்துருச்சுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆமாங்க இப்பதான் ஆமாங்க. சந்தோஷங்க. ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த விளக்கங்களை கொடுத்ததுக்கு. அப்ப நம்ம நிறைவு பண்ற நிலைமையை நம்ம பார்த்துடலாம். அப்ப இந்த உபதேசத்தை வந்து நம்ம என்னைக்குமே மறக்காம எந்த வேலை செய்யும் போதும் மேலும் கீழும் சதா அபியாசம் செஞ்சு இந்த கதியை மேல்நிலைப்படுத்துற ஒரு நிலைமையிலேயே நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உபதேசத்தை வாங்கியிருக்கிறோம். அதனால இந்த சத்திய வாசகத்தை நம்ம மறக்காம எப்பவுமே நினைவிலே வச்சிருந்து தொடர்ந்து கதி அபியாசம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.